1997 வரைக்கும் இப்போ இந்த மாதிரி மோசடிகள் எல்லாமே வந்து நீங்கள் சொல்கிற டிசிபினா மாவட்ட அளவில் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் டிஸ்ட்ரிக்ட் கிரைம் பிரான்ச் மாவட்ட குற்றப்பிரிவு, சிசிபிங்கிறது வந்து சிட்டி கிரைம் பிரான்ச்சு. இது வந்து எல்லா மாநகரங்கள்லையும் இருக்கும். இதுதான் இருந்தது. ஆனால் இப்போ சில பெரிய நிறுவனங்கள் வந்து நிறைய பேரை ஏமாற்றும் பொழுது மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் இருக்கிறப்ப இந்த டிசிபியால் சிசிபியால் அதை ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ என்னென்னா, ஒரு வழக்குனா ஒரு பெட்டிஷனர் ஒரு அக்யூஸ்ட், கரெக்டாக. ஆனால் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1000 பேர் பெட்டிஷனர் ஒரு அக்யூஸ்ட். அப்போ அத்தனை தடவை நம்ம எஃப்ஐஆர் போடணுமா? இப்போ நீங்கள் 1000 பேர் ஏமாந்துருக்கீங்கன்னா 1000 பேருக்கும் நீங்கள் எஃப்ஐஆர் போடணுமா? இப்போ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இருக்கப்ப 1997 இந்தியாவிலேயே முதன்முறையாக பயோனியர் நம்ம தமிழ்நாடு தான் வந்து தமிழ்நாடு முதலீட்டாளர் பாதுகாப்பு நல சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2000 தான் இந்த பொருளாதார குற்றப்பிரிவுன்னு ஒன்று உருவாச்சு. என்னன்னா, அப்போ இந்த சீட்டிங் வந்து பெரிய கம்பெனிஸோ இல்லை நிதி நிறுவனங்கள் அதாவது அந்த சீட்டு கம்பெனிகளோ நிறைய மக்களை முதலீட்டாளர்களாக நிறைய பேரை வந்து சாதாரண பொதுமக்களை ஏமாற்றும் பொழுது அவங்களுக்காக நடவடிக்கை எடுக்க பிரத்யேகமாக இந்த பொருளாதார குற்றப்பிரிவு உருவாக்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இதுக்கு பேர் வந்து சிஐடின்னு இருந்துச்சு. இஓடபிள்யூ சிஐடின்னு தான் சொல்லுவாங்க.